20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறைய கள்ளப்போதனைகள் வந்து உலா வந்து கொண்டிருந்தது. எப்படி என்றால், நீங்கள் அந்நிய பாஷை பேசினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வந்து எங்கள் சபைக்கு வந்தால் தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், எங்கள் சபைக்கு வந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வந்து தவறான கள்ளப்போதனைகள் நிறைய வந்து கொண்டிருந்தது. அந்நிய பாஷை பேசாதவனெல்லாம் ரட்சிக்கப்படாதவன் என்று கள்ளப்போதனைகள் வந்தது. அதெல்லாம் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் தெரியும், அதெல்லாம் 100% கள்ளப்போதனை என்று. அதனால் இப்பொழுது வந்து லேட்டஸ்டான கள்ளப்போதனை என்ன கள்ளப்போதனை என்றால், முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் விசுவாசிக்க முடியும், மற்ற யாரும் விசுவாசிக்க முடியாது என்ற கள்ளப்போதனை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் யாரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் விசுவாசிக்க முடியும், அவங்களுக்கு கடவுள் விசுவாசத்தை வைத்தால் தான் அவங்க விசுவாசிக்க முடியும் அப்படின்னு இப்போது லேட்டஸ்ட் கள்ளப்போதனை வந்து கொண்டிருக்குது. இந்த கள்ளப்போதனைகளுக்கு விசுவாசிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் இவ்வாறாகவும் கூறுகிறது, நீங்கள் யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் முன் குறிக்கப்பட்டவர்களும் வேதவசனம் கூறுகிறது. நன்றி.